என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓராண்டல்ல ஈராண்டல்ல பல ஆண்டுகள், 10 ஆண்டுகளுக்கு மேம்பாகவே இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். நீண்ட காலமாக இந்த நிகழ்ச்சியை அவள் பார்க்கின்ற காரணத்தினால் பார்க்கின்ற அனைவர்களும் தான் ஒரு யோகாசன ஆசிரியராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வீட்டில் உள்ளவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், பக்கத்தில் உள்ள நண்பர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், இன்னும் பிற நண்பர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிரமங்களை எல்லாம் நீக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு ராம்தாஸ் அவர்கள் சீஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் ஆஃபீஸர், லூகாஸ் டிவிஎஸ், சென்னை, அம்பத்தூர் பக்கத்தில் இருக்கின்றது. பெரிய நிறுவனம், உங்களுக்கெல்லாம் தெரியும், டிவிஎஸ் குரூப். அதிலே அதிகாரியாக இருக்கிறார்கள். 67 வயது அவர்களுக்கு. கவனிக்க வேண்டும். சென்ற எபிசோடிலும் அழகாக யோகாசனத்தை போட்டு காட்டினார்கள். வயதாகிவிட்டால் நாம் யோகாசனம் போட முடியாது, எந்த வயதிலும் யோகாசனம் போடலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தன்னுடைய உடலை ஆரோக்கியமாகவும் நோயின்றியும் வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னிப்பில் எனது பயிற்சியாலைக்கு அதிகாலை வேளையில் அவர் மட்டுமல்ல, அவர் மனைவியையும் சேர்த்து அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த கலையில் அவர்களுக்கு எவ்வளவு மோகம், விருப்பம் பார்க்க வேண்டும். அவ்வளவு அற்புதமான கலை இது. அவர்கள் இப்பொழுது ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். ஒரே ஆசனம் பல்லாயிரக்கணக்கான நோய்களை நீக்கக்கூடியது. பல முறை இதில் செய்திருக்கிறோம். இருந்தாலும் 67 வயது ஒரு மனிதர் எப்படி இதை செய்கிறார் என்பதை பார்த்தாவது வயோதிகர்கள் செய்து, ஏனென்றால் வயோதிகர் காலத்தில் தான் நிறைய நோய் வருகிறது, நிறைய மருந்து செலவாகிறது. அதை தவிர்க்க வேண்டும் அல்லவா? இவர்களை பார்த்தாவது மற்றவர்கள் பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட நோய்களை நீக்கிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என் அருமை சீடர் ராம்தாஸ் அவர்களே, நீங்கள் இப்பொழுது அங்கே தலையை வைத்து இங்கே கால் நீட்டுங்கள். அங்கே தலையை வைங்க. அப்படியே என்ன பக்கத்தில் ஏன் பண்ணுங்க. கொஞ்சம் முன்ன வாங்க. இல்லை, கால் நீட்ட முடியாது உங்களால். அந்த பக்கமே போங்க. முன்ன நீட்டுங்க. முன்ன வரலாம் எவ்வளோ நாளும். படுங்க, தூங்குங்க. பாருங்கள், இவ்வளவு அனாவசியமாக அவர்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், நீங்கள் இந்த ஆசனத்தை காலையிலே ஒரு 200 எண்ணிக்கை செய்தாலே போதுமானது. 200 கவுண்ட்ஸ். கால் இழக்கமாக இருக்க வேண்டும். கால் வீக்கம், முட்டு வீக்கம், டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் உள்ள பிரச்சனைகள், ஹார்ட் அண்ட் லங்ஸில் உள்ள பிரச்சனைகள், கழுத்திலே தைராய்டு, முதுகெலும்பு, கழுத்தெலும்பு, இவைகளிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கண், மூக்கு, காது, புலன் உறுப்புகள், மூளை, அப்படியே பிளட் வந்துடுது. பாடி ரீஜெனரேட் ஆயிரும். அடை பூரா சுறுசுறுப்பாக நம்ம நல்ல வேலை பார்க்கலாம். அவ்வளவு அற்புதமான ஆசனம். தனியாக நிற்க முடியாவிட்டால் ஒரு தலையணையை செம்காலத்தில் சுற்றி வச்சு பட்டெக்ஸ் அது மேலே வச்சு கூட செய்யலாம். அந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே எந்த முறையிலாவது கால் மேல் தலை கிளையாக இருக்கக்கூடிய நாம் ஆசனங்களை செய்வோமேயானால் நிறைய பலன்கள் கிடைக்கும். நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிரமங்கள் நீங்கிவிடும். சிரமங்களே வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். டாக்டரிடம் செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். அப்படியே முன்ன தள்ளிவாங்க.
இன்னும் கொஞ்சம் தெளிவாங்க. பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள். இடுப்பிலே எப்படி கை வைக்கிறார்கள், அதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த 2 அப்படியே எலும்பை தூக்கி பிடிச்சிக்கணும். எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாம். சாதாரணமாக ஆரோக்கியமாக வேண்டுபவர்கள் ஒரு 200 எண்ணிக்கை காலையிலும் மாலையிலும் செய்தால் போதும். ஏதாவது நோயாய்ப்பட்டவர்கள் முதல்ல 200 ஆரம்பித்து தினம் 100 கூட்டி ஒரு 500 எண்ணிக்கை 15 நாள் செய்வார்களானால் அவர்களுக்கு எந்த கடினமான வியாதிகள், நாள்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் முழுமையாக அது நீங்கிவிடும் என்பதுதான் அனுபவம். மெதுவாக இறக்குங்கள், நேராக பத்மாசனத்தில் உட்காருங்கள். ஆகவே நமது முனிவர்கள் எத்தனை ஆசனங்கள் வைத்து மனிதர்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக வைத்திருக்கிறார்கள். அவைகளை நாம் பின்பற்ற வேண்டும். மிகவும் மோசமாக இருக்கிறவர்கள் இது போன்ற பயிற்சிசாலைகளுக்கு வரலாம், வந்து பழகிக்கொள்ளலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நீங்கள் காலையிலும் மாலையிலும் பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் என்னும் பேற்றினை பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.